எது செய்யறது சரின்றது எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது செஞ்சாதான் நல்லதுன்றது கூட நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதை நிறைய பேரால் செய்ய முடியாது. காரணம் என்னென்னு எக்கச்சக்கமான காரணம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால இவ்வளோ விளைவுகள் வந்தாலும் சரி, இதுதான் வேணும்னு முடிவு எடுத்துட்டேன். அப்போ முடிவு எடுத்துட்டேன்னா அதுலேருந்து வரப்போகிற விளைவுகளை சந்திச்சுக்கிறேன், என்ன ஆக போதும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற எடுத்துட்ட முடிவையும், விளைவுகள் வந்தோடனே ஐயோ முடிவை மாற்றி எடுத்துருக்கலாமோன்னு யோசனை வராமல் வச்சுக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையை இதே மாதிரியே அசால்ட்டாக வாழறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்று, உங்களுக்கு எது வேணும்னு முக்கியம்னு முடிவு பண்ணிக்கிறீங்க, அதுக்கு ஃபாலோ த்ரூ பண்ணுறீங்க, அதுக்கு சில விஷயங்களை பற்றி எறியுதா அதை விட்டுடுறீங்க, பற்றி எரிஞ்ச உடனே வர கான்சிக்வன்ஸ்னால நீங்கள் எடுத்த முடிவு தப்போன்னு யோசிக்காமல் இருக்கீங்க. இப்படி இருந்தால் லைஃப்பில் அசால்ட்டாக ஜாலியாக இருக்க முடியும். இப்படி இருக்கிறதுக்கு என்ன ரொம்ப தேவைன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எதுவுமே இந்த வாழ்க்கையில் முக்கியம் இல்லைன்ற உணர்வும், இந்த உலகத்தில் நானும் ரொம்ப முக்கியமானவன் தான்ற உணர்வும் சேர்ந்து ட்ராவல் ஆகும்போது தான் இந்த எல்லா விஷயங்களும் கிடைக்கும். இது கொஞ்சம்